ஹலோ மக்களே, வெல்கம் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போறோம். என்ன விளாக்னு பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிளேஸ்க்கு போக போறோம். எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர் பக்கத்து ஊர் பாத்தீங்கன்னா நலதங்க கோயில் இருக்கு. ஸோ அங்க போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இப்ப ரீசெண்டா புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. இது பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஸோ நாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் போஸ்ட் பண்றேன் நானு. ஸோ ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்களா, பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. என்னால கிளம்பியாச்சு. ஆல்ரெடி கும்பாபிஷேகம் வச்சிருந்தாங்க. ஸோ என்னால போக முடியல. என்னால இன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் எப்படின்னா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சுதான் போயிருந்தோம். ஸோ போகும்போதே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு கிளைமேட்டுக்கு சூப்பரா இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும். ஸோ பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா கும்பாபிஷேகம் நடந்துச்சு. இது பாதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருக்குமா. ஸோ என்னால பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நாங்களும் பாத்தீங்கன்னா பிளேஸுக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு பாதி தூரம் தான் ஆட்டோ போச்சு. ஸோ பாதி தூரம் நாங்க நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால எல்லாரும் பாத்தீங்கன்னா இறங்கியாச்சு ஆட்டோல இருந்து. ஸோ இறங்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பச்சை பசேன்னு தான் இருக்கும். ஸோ ஃபுல்லா வரப்ப வெட்டி விட்டுருக்காங்க. என்னால பார்க்க இப்படி இருக்கு. இன்னொரு நாள் கண்டிப்பா போனா உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கவே செமையா இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம போகலாம். நாங்களும் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃபேமிலியோட கிளம்பி வந்தாச்சு. என்ன கொஞ்சம் வெயில் அதிகம், அது மட்டும்தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. மித்தபடி பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஆள் யாருமே இல்லைங்க. ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ நாங்க மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ என்னால போயிட்டு நிம்மதியா போய் கும்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனோம். பட் ஆள்லாம் இருந்தா அதை விட சூப்பரா இருக்கும். ஸோ இப்ப பாருங்களேன், அங்கனக்குள்ள ஒரு கோயில் தெரியுதா. ஸோ அங்கதான் இப்ப நம்ம போக போறோம். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நடந்துதான் போகணும். வேற வழியே கிடையாது. என் மண்டைக்கு மேல உள்ள சூரியனை மட்டும் பாருங்க. கொளுத்துன்னு கொளுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு வெயில் இருந்துச்சு. ஸோ நாங்களும் பாத்தீங்கன்னா எப்படியோ கடந்து முன்னாடி போயாச்சு. இதுல என்ன ட்விஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா செருப்பு வேற போடல. ஸோ ஆல்ரெடி நான் காப்பு கட்டியிருந்தேனா, அதனால செருப்பு போடல. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நடந்து ஒரு வழியா பாத்தீங்கன்னா கோயிலுக்கிட்டே வந்தாச்சு. ஸோ பெயிண்ட்லாம் அடிச்சு சூப்பரா வச்சிருந்தாங்க. ஸோ கும்பாபிஷேகத்துக்கு யூஸ் பண்ண பொருள் எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ அதனால எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம் நாங்க. ஸோ அங்கங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கட்டி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சும்மா எடுத்து பூசிட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி தான் பார்த்துட்டு இருந்தோம். இங்கனக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லா குளுன்னு இருக்கும். சூப்பரா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் புதுசா சிலை வச்சிருக்காங்க. ஸோ மெயினா பார்க்க வந்ததே அந்த சாமியை தான். ஸோ அதுக்காக தான் இவ்வளவு தூரம் கடந்து வந்ததேவும். இப்ப பாத்தீங்கன்னா நான் என்ட்ரன்ஸ் காட்டுறேன். ஸோ என்ட்ரன்ஸ் பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ பெயிண்ட்லாம் அடிச்சு சூப்பரா வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ உள்ள போயிட்டு நம்ம பாக்கலாமா. உள்ள போனதும் பாத்தீங்கன்னா ஆளே இல்லை. நாங்க மட்டும் தான் இருந்தோம். நாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு கப்பிள்ஸ் வர இருந்தாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி சாமியை கும்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்க பாத்தீங்கன்னா இப்பதான் சாமியை கும்பிட வந்திருக்கோம். ஸோ உள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் கோயிலுக்குள்ள. இதுவே ஃபெஸ்டிவல் சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க நிக்க கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு ஃபுல்லா கூட்டமா இருக்கும். இப்ப சாமியை காட்டுறேன் பாருங்க. இப்ப புதுசா சாமி இதுதான் வச்சிருக்காங்க. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதையும் பார்த்துட்டு நம்ம மனசார பாத்தீங்கன்னா வேண்டிக்கிட்டாச்சு. ஸோ வேண்டி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்களும் அப்படியே சந்தன குங்குமம் எல்லாத்தையும் வாங்கி சாமியெல்லாம் கும்பிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு லவாப்பழம் மரம் இருக்கும். ஸோ அந்த மரத்துல இருந்து ஃபுல்லா லவாப்பழமா விழுகும். அதை தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ எடுத்து சாப்பிடுவோம். எப்பயுமே இந்த சைடு வந்தோம்னா இதுதான் பண்ணுவோம். ஸோ நான் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி காப்பு கட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா சந்தன குங்குமம்லாம் வச்சாச்சு. ஸோ அதுக்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா நல்லதங்க பிள்ளைங்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த இனிப்பு ஐட்டம், பிஸ்கெட்டு, பொரி இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. ஸோ வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரி சொல்ல விரும்பல. சூப்பரா இருக்கும். இந்த ஸ்டோரியை கேட்கவே அவ்வளோ ஒரு நமக்கே அழுகியே வந்துடும். அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நாங்களும் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம். ஸோ சாமிக்கு அது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒவ்வொரு சாமிக்கு ஒன்னா வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டோம். ஸோ ஃபைனலா சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்களும் பாத்தீங்கன்னா அங்க இருக்க கொஞ்சம் பொறி எடுத்து சாப்பிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மரம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மரத்துக்கிட்ட தான் போயிருந்தோம். போய் பார்த்தா எங்களுக்கு முன்னாடி வந்தவங்க ஆல்ரெடி பாதி தான் எடுத்துட்டு போயிட்டாங்க போல. ஸோ அந்த விழிக்குள்ள லவாப்பழம் ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்களும் பாத்தீங்கன்னா லாஸ்டா தான் போயிருந்தோம். ஸோ போனதுனால எங்களுக்கு கொஞ்சோண்டு கிடைச்சிச்சு. நான் அதை காட்டுறேன் பாருங்க. இந்த அளவுக்கு எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா மேல விழுந்துட்டே இருக்கும். நம்ம தேடி எடுத்து அதை கிளீன் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு இது நாங்க எடுத்துட்டோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எங்க குடும்பமே சுத்தி பிறக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல நானும் ஒரு மெம்பர். எல்லாத்தையுமே பிறகு ஒரு கவர்ல பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருந்தோம். இங்க பாருங்க எவ்வளவுதான் எடுத்துட்டு வந்திருக்கானுங்கன்னு. சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்கும்.
அந்த பிளேஸ்ல ஃபுல்லா உதிர்ந்து உதிர்ந்து கிடக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா நாங்களும் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளவுதாங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தி பொங்கல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சில வேலைகள் இருந்துச்சு. ஸோ சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கடுத்து தான் நாங்க முளைப்பாரி தூக்குவோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா சாப்பாடு வைக்கிறதுக்கா வீட்லயே சிக்கன் எங்க அம்மா பொறிக்க சொல்லியிருந்தாங்க. அததான் உட்காந்து பொரிச்சிட்டு இருந்தேன் நானு. ஸோ இதையெல்லாம் பொரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு, மட்டன் குழம்பு, அதுக்கடுத்து சிக்கன் 65, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயம் வச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு மனசார அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு குட்டி உறக்கம் மட்டும் நல்லா இருக்கும். பட் இது போட முடியாது, ஏன்னா முளைப்பாரி தூக்குறதுக்கு அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால நாங்க தூக்க முடியல. சாப்பிட்டு மட்டும் அடுத்த வேலையை பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டுக்கு வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்க, அப்படியே மட்டன் குழம்பு பார்க்க அப்படியே சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவே சாப்பிடும் போல இருந்துச்சு. ஸோ கட்டு ஃபேமிலியோட உட்காந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டு கட்டி முடிஞ்சாச்சு. ஸோ அவ்வளவுதாங்க, வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை.